அது ஒரு அழகான காலை. தென்றல் வீசும் சூழ்நிலை. அசத்தலான வானிலை. நண்பர்கள் கொண்டாட்டம். இன்பா, ஆகாஷ், ராகுல், ராஜி, வனிதா, ஜான்சி எல்லாரும் ஒரு மலைப்பயணத்திற்கு போயிருந்தார்கள். அவர்களின் திட்டம் ஏழியது. அழகான காட்சிகள். பார்த்து மகிழ்ந்திட வேண்டும். சில செல்ஃபிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். சந்தோஷமாக சுற்றிப் பார்க்க வேண்டும். ஆனால் அவர்களுக்கு தெரியாமல் ஒரு அதிசயமான சம்பவம் நடக்கப் போகிறது. திடீரென்று வானம் மாறியது. சுத்தமாக இருந்த நீல வானம் இருண்ட மேகங்களால் மூடப்பட்டது. பலத்த காற்று வீசத் தொடங்கியது. நிலைமை விபரீதமாக மாறியது. அவங்களால் எதுவும் புரிந்து கொள்ள முடியாத நிலையில் ஒரு வன்மமான இடியுடன் அவர்கள் நின்ற இடத்திலேயே படர்ந்த ஒரு மின்னல் தாக்கியது. தீவிர அதிர்வு. நிலம் நடுக்கம் அடைந்தது. ஒவ்வொருவரும் நகர முடியாத நிலையில் அனைத்தும் இருட்டாகிவிட்டது. பல நொடிகளுக்குப் பிறகு அனைத்து இடமும் அமைதியாகிவிட்டது. மெல்ல பொறுமையாக ஒவ்வொருவரும் கண்களை திறந்தார்கள். அதிர்ச்சி. ஓர் சொட்டு காயமும் இல்லை. ஆனால் ஏதோ மாற்றம். அவர்களுக்குள் ஏதோ புதிதாக உணர்ந்தார்கள். உடல் வழக்கம் போல இல்லையே. கால் நகர்த்தினார்கள். ஆனால் எதுவோ இலகுவாக மிதக்கும் உணர்வு. தரையில் அதிசயமாக சில ஒளிரும் குறியீடுகள் தோன்றின. ஆனால் அவர்கள் நகரும் போதே மறைந்துவிட்டன. வனிதா ஒரு தண்ணீர் பாட்டிலை எடுத்து வைத்தாள். திடீரென்று அதன் உள்ளே தண்ணீர் தானாக சுழன்று பாய்ந்து ஓடத் தொடங்கியது. ராகுல் தன் உடையிலிருந்த மணலை துடைக்க முயன்றான். ஆனால் மண் தானாகவே வானில் மிதக்கத் தொடங்கியது. இன்பா ராகுலின் கையை தொட முயன்றான். ஒரு சிறிய மின்னல் ஒளிச்சுட்டது. அனைவரும் பெரிய குழப்பத்தில். இந்த மின்னல் தாக்குதலுக்கு பிறகு என்ன நடந்தது? அவர்கள் ஒரு குழப்பமான உணர்விலை நின்று கொண்டிருந்தார்கள். இது ஒரு கனவா? இல்லை உண்மையாக நடந்ததா? இடி தாக்கியது. ஆனால் அது அவர்களை மாற்றிவிட்டதா? ஆனால் அவர்கள் கவனிக்காமல் தொலைவில் ஒரு இருண்ட அறையில் யாரோ அவர்களை கண்காணித்துக் கொண்டிருந்தார். ஒரு பெரிய திரையில் அவர்களின் முகங்கள் தெரிந்தன. இப்போதுதான் அவர்களின் பயணம் ஆரம்பமாக